thing I wanted to say is hurdles என்னென்ன ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆர்ட்ஸ் படிக்கிற மாணவங்க எதிர்கொள்ளும் சேலஞ்ச் சவால்கள்லாம் என்னென்ன மேம் இருக்கு? 10 இயர்ஸ்க்கு முன்னாடி விட இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருந்து படிச்சுட்டு வர்ற மாணவர்களுக்கு சென்டாக்ல வந்து centacpondicherry.edu.in ஒரு வெப்சைட் இருக்கு. 10th படிக்கும்போது என்ன சொல்றாங்க, இந்த ஒரு வருஷம் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் லைஃப்ல ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 12th படிக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பையனுக்கு பொண்ணுக்கு நீங்க சொல்லி கொடுங்க. இப்போ ஆர்ட்ஸ் படிச்சுட்டு போற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன டைப் ஆஃப் ஜாப் இருக்கு, அவங்க என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் வந்து டெவலப் பண்ணிக்கணும்? எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரு காலேஜ்குள்ள என்டர் ஆகும்போது என்ன கனவுனா, நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். நம்ம ஆண்டர்பிரினர் அப்படின்னாலே எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, ஒரு 1 லட்சம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம், 2 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணோம், என் கையில காசு இல்லை, நான் எப்படி ஆண்டர்பிரினர்? ஏன்னா நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் நம்ம சுற்றி இருக்கோங்க அந்த மாதிரி மைண்ட் செட்லேயே போயிட்டு இருக்கோம். இப்போ வெளியில போய் பப்ளிக் கூட இன்ட்ராக்ட் பண்ணாதான் அவங்களுக்குள்ள ஒரு அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 12th இப்போ ரிசல்ட் வந்துருச்சு. 12th முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல பசங்க எல்லாரும் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், சயின்ஸ் குரூப் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஆர்ட்ஸ்ன்றது பர்டிகுலரா யாருமே இப்போ ரீசெண்ட் டேஸ்ல எடுத்துக்கவே மாட்டாங்க. அந்த ஆர்ட்ஸ் படிச்சும் என்னென்னலாம் வாழ்க்கையில முன்னேறலாம், அதுல என்னென்ன பெனிஃபிஷியரிலாம் அடையலாம், அது படிச்சா என்ன வேலைக்கெல்லாம் போகலாம், அதுல என்ன ஸ்கோப் இருக்குன்னு கிளியர் டீட்டெயில்ஸ் சொல்றதுக்காக நம்ம கூட மோனிஷா மேம் இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். உங்களை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு டாக்டர் ஹேனா மோனிஷா. I am the principal of Rajiv Gandhi Arts and Science College, தவளக்குப்பம். நான் பார்த்தீங்கன்னா இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் கிட்டத்தட்ட ஒரு 30+ இயர்ஸ் இருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என் லைஃப்பில் பார்த்துருக்கேன், எவ்வளோ அழகாக முன்னேறி போகிறாங்கன்றதை பார்த்துருக்கேன். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் இன்டர்வியூ. தேங்க்யூ வெரி மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. இப்போ ஆர்ட்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்டட் டு சே இஸ் ஹடில்ஸ் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஸ்டூடெண்ட் 12th முடிக்கிறாங்க அப்படின்னா லாட் ஆஃப் சோஷியல் இம்பேக்ட் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா தெரிஞ்சவங்க இருப்பாங்க, இன்ஜினியரிங் போகலையா, எங்கே படிக்கிறாங்க பசங்க, ஒரு மெடிக்கல் காலேஜ் போகலையா, அப்படி தான் யூஸ்வலாக ஒரு கேள்வி வருது. ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 3rd ரேட்டில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஒரு மைண்ட் செட் கண்டிப்பாக நமக்கு உடையணும். ஆய்ஷி அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஆல் இந்தியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன் இருக்கு. ஸோ அதனுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, 60% ஆஃப் இந்தியாஸ் ஒர்க் ஃபோர்ஸ், நம்ம வேலை வாய்ப்பு கிடைக்கிற ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் படித்த மாணவர்களுக்கு தான் அது கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் நமக்கு ரொம்ப அதிகமாகவே இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு இருக்கு. அதுதான் நான் சொல்லணுங்க. இப்போ ஆர்ட்ஸ் படிக்கிற மாணவங்க எதிர்கொள்ளும் சேலஞ்ச் சவால்கள்லாம் என்னென்ன மேம் இருக்கு? முக்கியமான சவால் பார்த்தீங்கன்னா அந்த சோஷியல் சேலஞ்ச் பார்க்குறவங்க சிலர் ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கிறியா அப்படின்னு சொல்கிற ஒரு சவாலாக இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சேலஞ்சஸ். வர்ற பசங்க எல்லாருமே கொஞ்சம் மீடியாக்கர் ஃபேமிலியிலேருந்து வர்ற பிள்ளைங்க வராங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப் போகிற மாதிரி சம்டைம்ஸ் ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஸோ அப்படி போகும்போது அவங்களால கண்டினியூஸாக படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அது ஒரு சேலஞ்சாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அகாடமிக் சேலஞ்ச் இருக்குது. அகாடமிக் சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஒரு தமிழ் மீடியம் பேக்ரவுண்ட்லேருந்து வரலாம். அவங்களே மனசில் ஃபர்ஸ்ட் டிகிரி லேர்னர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டிகிரி லேர்னர்ஸ் இருப்பாங்க. ஃபேமிலியிலே முதல் முறையாக ஒரு காலேஜில் அடி எடுத்து வைக்கிற பிள்ளைகள். ஸோ அவங்களுக்கு அவங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல், என்னால் எப்படி செய்ய முடியும், என்னால் படிக்க முடியுமா, நான் காலேஜில் பாஸ் ஆக முடியுமா, இந்த கோர்ஸ் எனக்கு ஓகே தானா அப்படின்ற ஒரு ஃபியரோட வர ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அரசு பள்ளியில படிச்சுட்டு வர மாணவர்களுக்கு ஆர்ட்ஸ் கல்லூரியில எவ்வளோ எளிதாக அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அந்த கோர்ஸ்லாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முன்ன விட ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி விட இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருந்து படிச்சுட்டு வர்ற மாணவர்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்ல ரொம்ப எளிதாக படிக்கிறதுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முதலாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீட்ஸ் எல்லாமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். சென்டாக் அப்படின்ற ஒரு காமன் அட்மிஷன் சிஸ்டம் நம்ம கொண்டு வந்திருக்கோம்.
கவர்மெண்ட்லேருந்து. ஸோ ஈவன் மெடிக்கல் காலேஜ் போகிற மாணவர்களாக இருக்கலாம், இன்ஜினியரிங் ட்ரீமோடு இருக்கிற மாணவர்களாக இருக்கலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் படிக்கிற மாணவர்களாக இருக்கலாம். ஸோ இது எல்லாருக்குமே ஒரே பிளாட்ஃபார்ம், சென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம் நமக்கு வந்திருக்கு. அதுதான் நம்ம சென்டாக்னு சொல்கிறோம். ஸோ 100% எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ்ல சீட் கிடைக்கிறதான முழு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் 12th முடிச்சுட்டு வந்த பையன், அவனுக்கு ஒரு நாலேஜே இல்லை, எப்படி இருக்கு சூஸ் பண்ணணும், எந்த காலேஜ் எப்படி சூஸ் பண்ணணும் எதுவுமே இல்லை. அவனுக்கு சிம்பிளா ஒரு மெத்தட் சொல்லி, இந்த காலேஜ்ல இந்த வேகன்சி இருக்கு, நீங்க அப்ளை பண்ணலாம், இந்த காலேஜ்ல இதெல்லாம் இருக்கு அப்படின்றத அவன் போன்லயே அவன் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து என்ன போகணும்னா அவனுக்கு என்ன அதாவது வெப்சைட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஆமாம், சென்டாக்ல வந்து centacpondicherry.edu.in ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த சென்டாக் வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன் ப்ரோஷர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ முதல் ஸ்டெப்பாக அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரோஷரை அந்த ஸ்டூடெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை டீட்டெயில்டாக அவங்க வந்து வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். அவங்களுக்கு அதில் என்னென்ன காலேஜ், என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அடுத்து எந்தெந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸ், அது முதற்கொண்டு எல்லாமே டீட்டெயில்டாக அதில் வந்துடும். இப்போ 12th முடிச்சுட்டு காலேஜ்னாலே நம்ம வந்து மூவிஸ்லாம் பார்த்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்லேயே இருக்கும். ஆனால் இப்போ நம்ம கம்பேரிட்டிவாக நானே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம காலேஜ் வரப்போ தான் நமக்கு தெரியும், ஓ காலேஜ்னா இப்படி தான் இருக்கும். இந்த இது அவங்க அந்த மென்டாலிட்டியில் இருக்க பசங்களுக்கு காலேஜ் இப்படி வந்து பார்த்தோன்னே அப்செட் ஆகிடுறாங்க, ஓ இதுதான் காலேஜா அப்படின்ற. அந்த பசங்களுக்கு நீங்கள் என்ன மேம் சொல்ல வரீங்க? இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகுது. 10th படிக்கும்போது என்ன சொல்கிறாங்க, இந்த ஒரு வருஷம் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் லைஃப்ல ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 12th படிக்கும் போதும் அதே தான் சொசைட்டி சொல்லுது, இந்த 2 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ லைஃப்ல ஜாலியா இருக்கலாம். ஸோ ஒன்ஸ் அந்த போர்ட்டல்ஸ் ஆஃப் காலேஜ்குள்ள அவன் கால் எடுத்து வைக்கும்போது அவனோட பெரிய ட்ரீம் இருக்கு. எப்படி ட்ரீம்னா, அவன் லைஃப்ல என்ன ஆகணுன்ற ட்ரீமை விட எப்படி லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம், ஒரு காலேஜ் வந்தாச்சு நம்ம ஹாப்பியாக இருக்கலாம், நம்ம லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ட்ரீம் தான் அவன் மனசில் ரொம்ப ஹையாக இருக்குது. அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ அது காலேஜஸோடைய ஒரு பெரிய ரோல் இருக்குது. இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜிங் கோர்சஸ் மாதிரி நம்ம சொல்கிறோம். பிரிட்ஜிங் என்னென்னா, ஃபஸ்ட்டு அவனுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஐயோ நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது, காலேஜ் சினிமாவில் பார்த்த காலேஜ் நேரில் இல்லையே அப்படின்னு நினைக்கிற பசங்களுக்கு வில் டெல் தெம், இல்லை உன்னுடைய லைஃப், உன்னுடைய ஃபியூச்சர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதை நீ செட்டில் பண்ணணும்னா, நீ லைஃப் லாங் நீ ஹாப்பியாக இருக்கணும்னா இந்த 3 வருஷம் ஒரு 4 வருஷம் இந்த காலேஜில் நீ படிக்கும்போது அதை நீ எப்படி யூஸ்ஃபுல்லாக நீ ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்குன்னு நீ ஜாலியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. அதே டைம் நீங்கள் படிப்புலையும் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது உங்களை ஒரு ஹோல்சம் ஹியூமன் பீயிங்காக நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது அது ரொம்ப அழகான ஒரு ஃபியூச்சரை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத ஒரு நல்ல விதமாக நம்ம அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியப்படுத்துகிறோம். இப்போ அந்த பிரிட்ஜ் கோர்ஸ் அப்போயே நீங்கள் வந்து சொல்லிடுவீங்களா, ஆர்ட்ஸ் படித்தா இந்த ஃபீல்டெல்லாம் போகலாம், எந்தெந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றது இங்கே பிரிட்ஜ் கோர்ஸ்லேயே சொல்லிடுறீங்களா மேம்? ஆமாம், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்கில் ஃபஸ்ட்டு ஒரு 2 days பார்த்தீங்கன்னா ஈவன் பேரண்ட்ஸையுமே நாங்கள் வர சொல்லுவோம். ஏன்னா எவ்வளோ ஒரு காலேஜுக்கு ஒரு டீச்சருக்கு ஒரு பங்கு இருக்கோ ஒரு ஸ்டூடெண்ட்டோட லைஃப்பை பில்டு பண்ணுறதுல, அதே அளவு பங்கு ஒரு பேரண்ட்டுக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாங்கள் படிக்காதவங்க, நாங்கள் எதுவுமே எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. ஆனால் அப்படி நினைக்காதீங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவன் படிக்கிற படிப்பை விட ரொம்ப அதிகம். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பையனுக்கு பொண்ணுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் எப்போவுமே நம்ம என்ன சொல்ல முடியும், நம்ம பையனுக்கு பொண்ணுக்கு அவங்க காலேஜ் வந்துட்டாங்க நம்ம படிக்காதவங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படின்ற விஷயங்களை நாங்கள் பேரண்ட்ஸ்க்கு சொல்லுவோம். ஸோ அவர் ஜேர்னி இஸ் வித் த ஸ்டூடெண்ட் and along with the parent also. இப்போ ஆர்ட்ஸ் படிச்சுட்டு போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன டைப் ஆஃப் ஜாப் இருக்குது, அவங்க என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் வந்து டெவலப் பண்ணிக்கணும்? எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரு காலேஜ்குள்ளே என்டர் ஆகும்போது என்ன கனவுனா, நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது தான். ஸோ வேலை அப்படின்றது நான் 4 விதமான ஒரு கேட்டகரிஸாக நான் பிரிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ். ஸோ நிறைய நேரங்களில் நம்ம வந்து அதை ஒரு சீரியஸாக ஒர்க் பண்ணுறதே இல்லை. நம்ம ஸ்டூடெண்ட்ஸு கூட கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா யாருமே ஒரு 60 ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா 1-2 பேர் தான் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ண போகிறேன், ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஓப்பனிங் வந்துச்சு.
அடுத்தது இப்போ விஏஓ ஓப்பன் ஆயிருக்கு. அந்த மாதிரி நிறைய ஓப்பனிங்ஸ் கவர்மெண்ட்ல வந்துட்டே இருக்கு ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் ஸ்டூடெண்ட். நீங்க டிகிரி ஹோல்டரா இருந்தா இந்த ஜாப் எல்லாம் நீங்க அப்ளை பண்ணலாம். அடுத்த செக்டார் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் செக்டார். பிரைவேட் செக்டார்ல நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு நிறையவே ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கு. ஒரு ப்ரோக்ராமர் அனலிஸ்டா அவங்க போகலாம், இல்லைன்னா ஒரு ஹெச்ஆர் மேனேஜரா போகலாம். அதே மாதிரி காமர்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு நிறையவே இருக்கு. அடுத்த செக்டார் நீங்க பாத்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் ஃப்ரீலான்சிங். இது எப்போ ரொம்ப அதிகமா ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவிட் டைம்ல தான் ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ஐ வுட் சே நிறைய பேர் வந்து நம்ம மற்றவங்களுக்கு கை கட்டி வேலை செய்யாம நம்மளே நமக்கு ஒரு வேலையை தேடிக்கணும் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். ஆனா நம்மளோட மைண்ட் செட் எப்பவுமே நம்ம ஸ்டூடெண்ட் மைண்ட் செட் யாருக்கிட்டையாவது வேலை கிடைச்சி வேலைக்கு போகணும், 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாற்றணும். சுயமா நம்மளே ஒரு வேலை செஞ்சு சுய வேலை வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4வது ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா, அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஷிப். ஆண்டர்பிரினர் அப்படின்னாலே எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா ஒரு 1 லட்சம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம், 2 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணோம், என் கையில காசு இல்லை, நான் எப்படி ஆண்டர்பிரினர்? ஏன்னா நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ் சினாரியோ நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ இந்த கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு 2,000 ரூபாய் வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு நான் கஷ்டப்படுறேன், நான் எப்படி ஆண்டர்பிரினர் ஆக முடியும் அப்படின்னு கேள்விகள் நிறைய இருக்கு. கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா அதுக்கான நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அட்டல் இன்குபேஷன் சென்டர் அப்படின்னு ஒன்று பாண்டிச்சேரியில இருக்கு. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். நீங்க உங்களோட ஐடியாஸை சொன்னீங்கன்னா அவங்களே ஒரு இன்குபேஷன் பீரியட் மாதிரி கொடுத்து அவங்களுடைய, இது வந்து பாண்டிச்சேரி டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கு. நம்ம முன்னாடி பெக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இப்போ பாண்டிச்சேரி டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு யூனிவர்சிட்டி நம்ம சொல்றோம். அதுக்குள்ள அந்த அட்டல் இன்குபேஷன் சென்டர் இருக்கு. ஸோ அவங்களுடைய இன்வால்வ்மெண்ட் பசங்களுக்கு நிறையவே இருக்கு. பசங்களுக்கு ஃப்ரீயா ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, நிறைய திங்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அவங்களால இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா செய்ய முடியுமா அந்த ஆண்டர்பிரினியர் ஸ்கில்ஸ். அதுக்கப்புறம் ஸ்லோலி ஏதாவது ஒரு எம்எஸ்எம்இ அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மூலமா நம்ம லோன் எடுத்து நம்மளுடைய ஆண்டர்பிரினியர் ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணலாம். ஸோ இந்த 4 ஏரியாஸ்ல பிள்ளைங்களை நம்ம ஆஃப்டர் காலேஜ் நம்ம பிளேஸ் பண்ணலாம். சரி, பிளேஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா பிரைவேட்ல வந்து பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ கவர்மெண்ட்லயும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க. இந்த பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க என்னெல்லாம் பண்றாங்க? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பசங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ்லயும் பாத்தீங்கன்னா இப்போ கரியர் கைடன்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட் செல் அப்படின்னு கொண்டிருக்கோம். ஸோ இப்போ எங்க காலேஜ்ல பாத்தீங்கன்னா நாங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம்னா ஒரு 3rd இயர்ல ஒரு ஸ்டூடெண்ட் 2nd இயர் முடிச்சு 3rd இயர்க்கு ஆல்ரெடி எடுத்து வைக்கும் போதே நாங்க பிளேஸ்மெண்ட் செல் மட்டும் இல்லாம வி ஆல்சோ ஹேவ் அ மென்டார் மென்டி சிஸ்டம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோம். ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மென்டார் இருப்பாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு மென்டார் இருக்கிற மாதிரி வி வில் அலாட். ஸோ இந்த 2 இயர்ஸ் அந்த ஸ்டூடெண்டோட டிராவல் பண்ணும்போது அந்த மென்டாருக்கு ஒரு ஐடியா இருக்கும், இந்த ஸ்டூடெண்ட் எதில் பெட்டரா இருக்காங்க. சில ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்ல ரொம்ப கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப நல்லா இருக்கும். சில கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றதுல ஒரு கிளாரிஃபிகேஷன் செய்யணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கம்யூனிகேஷன் ஸ்கில்னா இங்கிலீஷ்ல பேசுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா யூ ஆர் அ குட் கம்யூனிகேட்டர், அவ்வளோ போதும். ஓகே, வி ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் டைப் ஆஃப் ஜாப்ஸ்க்கு நல்லா சூட் ஆவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய கெப்பாசிட்டி என்ன, அவங்களுடைய தனித்துவமான இன்ஹெரண்ட் ஸ்கில்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்கில் நம்ம ஆட் ஆன் கோர்சஸ் மாதிரி கொடுக்குறோம். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில் வந்து எங்களால் கொடுக்க முடியல அப்படின்னா நாங்கள் வந்து எங்ககிட்ட எம்ஓயூவில் இருக்காங்க சில கம்பெனிஸ், அவங்கக்கிட்ட நாங்கள் போகிறோம் பசங்களுக்கு ஃப்ரீயாக ட்ரெயின் பண்ணுறதுக்காக. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அந்த 3rd இயரில் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்ன்ஷிப்ஸு, அந்த எக்ஸ்ட்ரா ஸ்கில் டெவலப்மெண்ட் இதெல்லாம் சேர்ந்து அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை வளர்க்குது டுவர்ட்ஸ் அ கரியர். கவர்மெண்ட் காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் நிறைய இருக்கு. ஆனா அந்த ஸ்காலர்ஷிப் பத்தி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியல, பேரண்ட்ஸுக்குமே தெரிய மாட்டேங்குது. ஸ்காலர்ஷிப்னா என்ன, அந்த ஸ்காலர்ஷிப் எவ்வளவு பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க, அதை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற பத்தி ஒரு கிளியர் டீடைல் கொடுங்க. ஓகே, ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு
ஒரு பெரிய யோசனை என்னன்னா, ஓகே ஃபீஸ் கூட நம்ம கட்டிடலாம், மிச்சம் எல்லாம் நம்ம என்ன பண்றது, அந்த ஃபீஸையே கூட கட்ட முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்ல நிறைய ஃபண்ட்ஸ் நமக்கு வருது. ஓகே, ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்ற பேர்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு, அது தவிர ஆதி திராவிடர் வெல்ஃபேர் ஸ்காலர்ஷிப்ஸும் இருக்கு. ஸோ இந்த 3 மேஜர் ஸ்காலர்ஷிப்ஸ்குள்ள ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கவர் ஆயிடுவாங்க, ப்ரொவைடட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருக்கணும். அதுக்கு அந்த இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இட் இஸ் ஈஸிலி கவர்ட். இப்போ எஜுகேஷன் வந்து ஒரு பவர்ஃபுல் டூலா இந்த சொசைட்டிக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா எஜுகேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். யாருமே வந்து அந்த ட்ராப் அவுட் ஆகிறது நல்லதே கிடையாது. ஓகே, ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் அ குட் கரியர், ஒரு நல்ல ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு கிராஜுவேட் லெவல் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் நம்ம சுத்தி இருக்கவங்க அந்த மாதிரி மைண்ட் செட்லயே போயிட்டு இருக்கோம். இப்போ வெளியில போய் பப்ளிக் கூட இன்ட்ராக்ட் பண்ணாதான் அவங்களுக்குள்ள ஒரு வந்து இப்படியெல்லாம் இருக்கு பப்ளிக்ன்றது. அந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க? கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று காலேஜில் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம NEPல இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த கரிக்குலம். நான் முதல்ல சொன்ன மாதிரி யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த பிளேஸ் வேர் யூ லிவ். அப்போ தான் நம்மளால அந்த சொசைட்டிக்கு யூ கேன் கிவ் பேக் டு த சொசைட்டி. ஸோ யூ ஹாவ் டு அப்சர்வ் த பீப்புள் அரவுண்ட் யூ. உங்களோட தேவைகள் என்ன இருந்தால் அந்த இடத்துல அந்த மக்களுக்கு அது நல்லபடியாக இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் வந்து இப்போது எங்களோட ஏரியாவில் பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து தவளக்குப்பத்தில் இருக்குது. எங்களை சுற்றி பூரணாங்குப்பம், நோனாங்குப்பம் இந்த மாதிரி பிளேசஸ்க்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை விசிட் மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு டிஜிட்டல் லிட்ரஸி ப்ரோக்ராம்லாம் நடத்தியிருக்கோம். இப்போ டிஜிட்டல் லிட்ரஸி பார்த்தீங்கன்னா ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஃபோனில் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது, இல்லை ஏதோ ஒரு ப்ராங்க் கால் வருது, இவ்வளோ அமௌண்ட் எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே அதை ஜென்யூன்னு நினச்சி பண்ணிடுறாங்க. ஸோ இமெயில் எப்படி ஆக்சஸ் பண்ணணும் தெரியல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முதல்ல ஒரு சர்வே மாதிரி பசங்களை வச்சு எடுக்க வச்சு திருப்பி அது ஒரு லிட்ரஸி ஸ்டடி மாதிரி பண்ணோம். அதே மாதிரி ஹெல்த் அண்ட் ஹைஜீன் உடைய இம்பார்ட்டன்ஸ்க்காக அதுவும் நாங்கள் பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரக்ஸ் நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதுக்கும் நாங்கள் ஒரு கேம்பெயின் பண்ணியிருக்கோம். ஸோ சோஷியல் அவேர்னஸ் நாட் ஓன்லி முந்திலாம் பார்த்தீங்கன்னா வெறும் NSS NCC இவங்க மட்டும்தான் வந்து சோஷியல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. All the students of the college are involved in societal benefits. அந்த ஒரு சேலஞ்சஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு பண்ணுறோம். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி இஸ் அ பிளேஸ் வேர் வி ஹாவ் லாட் ஆஃப் டூரிசம். ஸோ டூரிஸ்ட் பிளேஸ். ஸோ நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம பார்க்கும்போது அப்போ ஒரு டூரிஸ்ட் வரும்போது அவங்களுக்கு மத்தியில் நம்ம எப்படி நம்மளை போர்ட்ரே பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் நாட் ஓன்லி செல்ஃப் சஃபிஷியன்ட், அவங்க ஒரு சொசைட்டிக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு குடிமகனாக உருவாக்குறது ஒரு காலேஜோடைய முக்கியமான பங்கு. ரொம்ப நன்றி மேம். உங்களோட வேல்யூபிளான டைமை எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.